வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாங்க எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வேடசந்தூர் பக்கத்துல உள்ள வெள்ளைய கவுண்டனூர்ன்ற ஒரு கோயில்ல ரொம்ப சக்தி வாய்ந்த கோட்டை முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்போ ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம். கெடா வெற்றி பூஜை பண்றோம்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த தடவை கெடா வெட்டி பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இன்னும் நாங்க அதெல்லாம் எதுவும் ஆரம்பிக்கல. ஆனா கோயில் போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் நாங்க இதுக்கு முன்னாடி போய் ஒரு 6, 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் இப்பவும் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்தப்ப கொஞ்சம் வேலு தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான வேல் இருக்குங்க. எங்களுக்கு பார்த்தோனே அவ்வளவு ஒரு ஆச்சரியம். என்ன அந்த ஒரு 5 வருஷத்துல இவ்வளவு வேல் வச்சிருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் அங்க உள்ள பூசாரி கிட்ட கேட்கும் போதுதான் சொன்னாங்க. நிறைய பேர் இப்ப முன்ன விட அதிகமா கோயிலுக்கு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் போகும்போது ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுட்டு போறாங்க. அந்த வேண்டுதல் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு வருஷம் தாங்க. அதுக்குள்ள நிறைவேறினோனே அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்காக வேண்டி அவங்க என்ன வேண்டியிருந்தாங்களோ, வேலு, தொட்டி, அருவா அந்த மாரி கொண்டு வந்து அடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டோனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால முதல்ல அந்த வேலெல்லாம் ஒரு படம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வேலைய ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். மத்தவங்க எல்லாம் பொங்கல் வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இத விட இன்னும் பிரம்மாண்டமான வேலு முன்னாடி ஊனி வச்சிருக்காங்க. அத வந்து நான் இன்னொரு வீடியோல தெளிவா எடுத்து போறேன். இப்ப பாருங்க எவ்வளோ வேல் இருக்குன்னு.